Good morning students, welcome to science class. So today I am going to teach the topic called nitrogen. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து பேஜ் நம்பர் 117 எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன டாபிக் நடத்தியிருந்தேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் அதெல்லாம் நடத்தியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நைட்ரஜன் பற்றி நடத்த போகிறேன். ஸோ நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நீட் நைட்ரஜன் ஃபார் தேர் க்ரோத். அப்படின்னா நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். அது வந்து பிளான்ட்ஸ்க்கும் தேவைப்படுது, அனிமல்ஸ்க்கும் தேவைப்படுது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் அஸ் கண்டெயின் நைட்ரஜன். அப்படின்னா நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு கூட நைட்ரஜன் தேவைப்படுது. இட் இஸ் அன் எசென்ஷியல் எலிமெண்ட் ப்ரெசன்ட் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். அப்படின்னா இந்த நைட்ரஜன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அது வந்து ப்ரோட்டீன்ஸில் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்ஸில் இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்லுவோம், பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஏர் பை டேனியல் ரூதர்ஃபோர்ட் இன் 1772. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு யார் ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா டேனியல் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் தான் பண்ணார். அதுவும் 1772 பண்ணார். த நேம் நைட்ரஜன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட்ஸ் நைட்ரான் அண்ட் ஜீன் மீனிங் ஐ ப்ரொடியூஸ் நைட்ரி அப்படின்னு வரும். ஸோ நைட்ரஜன் அப்படின்றது எப்படி உருவாகுச்சு அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து உருவாச்சு. ஒன்று நைட்ரான், இன்னொன்று ஜீன். ஸோ அந்த ஐ அப்படின்றது நைட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, நைட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரி இஸ் பொட்டாசியம் நைட்ரேட் காம்பவுண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஆண்டோயின் லாவிஷர் சஜஸ்டட் த நேம் அசிட்டோன் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் மீனிங் நோ லைஃப். ஸோ வாழ்க்கையே இல்லை அப்படின்னு இருந்தது. ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜன் எங்கெல்லாம் இருக்கும், இது வந்து fourth most abundant element in the human body. It accounts for about 3% of the mass of the human body. ஓகேங்களா? It is thought to be the 7th most abundant element in the universe. யூனிவர்ஸ் வழியில் பார்த்தா இது வந்து 7th most element. Titan, the largest moon of Saturn, has an atmosphere made up of 98% nitrogen. Nitrogen occurs both in free state and combined state. ஸோ அப்போ என்னென்னா 98% வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஸ்டேட்லேயும் இருக்கும், கம்பைன்டு ஸ்டேட்லேயும் இருக்கும். நைட்ரஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும்போது அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் என்ன சொல்லுவோம், டைநைட்ரஜன் சொல்லுவோம். ஸோ N2. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் வால்கானிக் கேஸஸ் அண்ட் கேஸஸ் இவால்வ்டு பை பர்னிங் ஆஃப் கோல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வால்கானிக் கேஸஸில் மற்ற கேஸஸ்லலாம் என்ன ஆகும்னா பேர்ன் ஆகும்போது கோலாக நமக்கு கிடைக்கும். Nitrogen is present in the combined state in the form of minerals like nitri. அப்போ அதோட கெமிக்கல் ஃபார்ம் வந்து KNO3 அப்படின்னு இருக்கும். அண்ட் சில் சால்ட் பெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ NaNO3 கெமிக்கல் ஃபார்ம். இட் இஸ் present in organic matters such as protein, enzymes, nucleic acid, etc. ஸோ அது என்ன ஆகுதுன்னா ப்ரோட்டீன்ஸில், என்சைம்ஸில், நியூக்ளிக் ஆசிட்லலாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் என்ன, கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ். அதே மாதிரி ஸ்லைட்லி லைட்டர் தேன் ஏர், ஸ்லைட்லி soluble in water. ஸோ லைட்டாக தண்ணியிலையும் அது soluble ஆகும். நைட்ரஜன் பிகம்ஸ் அ லிக்விட் அட் லோ டெம்பரேச்சர் அண்ட் லுக்ஸ் லைக் வாட்டர். ஸோ நைட்ரஜன் வந்து லிக்விட் மாதிரி தெரியும் லோ டெம்பரேச்சரில். அதே மாதிரி லுக்ஸ் லைக் வாட்டர், பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். when it freezes it becomes a white solid. ஸோ ஃப்ரீஸ் ஆகும்போது அப்படியே ஒயிட் சாலிட் மாதிரி இருக்கும். இட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் லைக் ஆக்சிஜன். ஸோ லிட்மஸ்லலாம் ஆக்சிஜனோடு இருக்கும்போது நியூட்ரலாக இருக்கும். ஸோ நைட்ரஜனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபிசிக்கல் பார்த்தோம். கெமிக்கலில் ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. இட் இஸ் inactive at ordinary conditions. it combines with many elements. ஸோ அது என்ன ஆகுதுன்னா inactive-ஆக இருக்கும். மெனி எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சர் ஒரு ப்ரெஷரில் வந்து அது எப்படி ஆக்ட் ஆகும்னா கேட்டலிஸ்டாக இருக்கும். கம்பஷன் அப்படின்னா நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்பஸ்டிபிள் nor a supporter of combustion. So nitrogen in the air moderates the rate of combustion. ஸோ நைட்ரஜன் வந்து கம்பஸ்டிபிளாகவும் இருக்கணும், இல்லைன்னா சப்போர்ட்டராகவும் அது இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா ஏர் மாட்ரேட்ஸில் அப்போ நைட்ரஜன் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா ஏர் மாட்ரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்பஷன். அப்போ அந்த எரியறதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ரியாக்ஷன்ஸ் வித் மெட்டல்ஸ் அப்படின்னா நைட்ரஜன் வந்து எப்படிலாம் ரியாக்ட் பண்ணும், nitrogen reacts with metals like lithium, calcium, magnesium, etc. at high temperature to form their corresponding metal nitrates. ஸோ என்ன ஆகும்னா இந்த மாதிரி மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன்
on reacting metal gives metal nitrate. Calcium 3Ca plus nitrogen N2 gives Ca3N2. So calcium nitrate. Reaction with non-metals. Nitrogen reacts with non-metals like hydrogen, oxygen, etc. at high temperature to form their corresponding nitrogen compounds. ஸோ நைட்ரஜன் வந்து நான்-மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது, அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடலாம் ஹை டெம்பரேச்சரில் பண்ணும்போது நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ நான்-மெட்டலோட நைட்ரஜன் கம்பைண்ட் ஆகும்போது நைட்ரஜன் காம்பவுண்ட். 3H2 + N2 ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. அமோனியாவோடது 2NH3 அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் எதெல்லாம் யூஸ் ஆகுது? அது வந்து ரெஃப்ரிஜரண்ட்டில் யூஸ் ஆகுது. It provides an inert atmosphere for conducting certain chemical reactions used to prepare ammonia by Haber's process, which is then converted into fertilizers and nitric acid. ஸோ உரமாக கூட அது யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ரெஸ் பண்ணி டயர்ஸில் கூட யூஸ் பண்ணுறோம். It is used for filling the space above mercury in high temperature thermometer to reduce the evaporation of mercury. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெர்க்குரியோட இதில் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுறோம். மெனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சச் அஸ் TNT ட்ரை நைட்ரோட்டோலின், நைட்ரோக்ளிசரின் அண்ட் கன் பவுடர் கண்டெயின் நைட்ரஜன். அது மட்டும் இல்லாமல் வெடி மருந்தெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட்ஸ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட்ஸ் அண்ட் as part of the gas in incandescent light bulbs. ஸோ இதில் கூட யூஸ் பண்ணுறாங்க. So nowadays nitrogen is used as a substitute for compressed air in tires. Have you noticed it? So tire use பண்ணுறோம். Why do people prefer nitrogen instead of compressed air in tires? So ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். So up to this topic you read and come. If you have any doubt in the next class you can ask me. Thank you so much.